Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இந்த தீபாவளிக்கு காஜு கட்லி அப்படினு சொல்ற முந்திரி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே எளிமையான முறையில் நாம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முந்திரி கேக் செய்யறதுக்காக நான் 1/4 கிலோ அளவுல முந்திரி எடுத்துர்க்கேங்க. முதல்ல நாம இந்த முந்திரியை ஊற வச்சு எடுத்துக்கணும். சூடான தண்ணியில ஊற வைக்கிறதா இருந்தா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்தால் 2லிருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி சூடான தண்ணியில் தாங்க ஊற வைக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. முந்திரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முந்திரியை நான் இன்னொரு 2 முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன். அலசி எடுத்த முந்திரியை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவு முந்திரியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். அரைக்கும் பொழுது ரொம்பவே நைஸாக அரைக்காதீங்க. லைட்டாக திரி திரியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. மிச்சம் இருக்கிற முந்திரியும் இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததெல்லாம் கடாயில் சேர்த்த பிறகு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண பிறகு கை விடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டாலும் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் 1/4 கிலோ அளவில் முந்திரி சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்காக அரை கிலோ அளவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரை கிலோ அளவில் முந்திரி எடுத்தீங்கன்னா 1 கிலோ அளவில் சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா லிக்விடாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் திக்காகணும். திக்கான பிறகு நாம் இதில் நெய் சேர்த்துக்க போகிறோம். கால் கிலோ அளவுள்ள முந்திரிக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸாக வருது. கை மேலெல்லாம் விழுங்க. கொஞ்சம் பார்த்து கிளறி விட்டுக்கங்க. பிகினராக இருந்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் பாதி அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் மெதுவாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்த பிறகு மிச்சம் இருக்கிற நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், முதல்ல சேர்த்த நெய் எல்லாமே உள்ளே எடுத்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ அளவில் முந்திரி எடுத்தேன். அதுக்கு அரை கிலோ அளவில் சர்க்கரையும் 1/4 லிட்டர் நெய்யும் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா நெய்யும் சேர்த்து முடிச்சாச்சுங்க. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா திக்காகி வரணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க.
இது ரெடியான உடனே கொட்டுறதுக்கு ஒரு பிளேட் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கெட்டியாகிருக்கு. அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க. ஆறின பிறகு கையில் உருட்டி பாருங்கள். கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்க வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது ஆறுற வரைக்கும் நான் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கேன். விட்டோன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே உருட்ட வருது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ண பிறகு திரும்பவும் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் நல்லா அதுலேயே கிளறி விட்ட பிறகு தான் நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்று திரண்டு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே அந்த கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக எல்லா இடத்துலையும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு 1 மணி நேரம் கழித்து நாம் இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் தாங்க. முந்திரி, சர்க்கரை, நெய். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதில் பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு அது மேலே பிளேட் அப்படியே கவுத்திங்கன்னா எல்லாம் அழகாக தனியாக கலண்டு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தனித்தனியாக வருது பீசஸ் எல்லாம். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.